தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு நபர் தாவீதை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். தாவீது தன் தகப்பன் ஈசாய்க்கு பிறந்த 8வது குமாரன். அவன் வீட்டிலே வளர்க்கப்பட்டவன் அல்ல, தேவன் அவனை காட்டிலே வளர்த்தார். தேவன் அவனுக்கு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு விசேஷமான பதவியை கொடுத்திருந்தால், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: ஆடுகளுக்கு பின்னே இருந்த உன்னை எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்று வேதத்தில் சில குறிப்புகளையெல்லாம் பார்க்கும் பொழுது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திறமைகள் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் யுத்த வீரனும் காரிய சமர்த்தனும் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறது. அவனுடைய நடத்தை புத்திமான், மகா தந்திரவாதி, தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு அவன் ஆயுததாரியாயிருந்தான், ஆனால் தேவனுக்கு அவன் தேவனுடைய தாசனாயிருந்தான் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய ஒரே மேய்ப்பன் என்று அழைக்கப்பட்ட தாவீதுக்கு அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது. தாவீது ஒரு ஆராதனை வீரன், சங்கீதக்காரன். சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற 150 சங்கீதங்களிலே 73 சங்கீதங்களிலே தாவீதை எழுதினது. 3 முறை அபிஷேகிக்கப்பட்டவன். ஒரு முறை சகோதரர் நடுவிலே, 2வது முறை யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம், 3வது முறை சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன் அவர் அபிஷேகிக்கப்பட்டவரா இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தையெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. அவன் அதிகமான யுத்தங்களை செய்ததினாலே, அதிக இரத்தத்தை சிந்தினதினாலே அவனால் ஆலயத்தை கட்ட முடியாமல் போயிற்று. சகல தேசத்திலும் கீர்த்தி பெற்றவன், உத்தம இருதயம் உள்ளவன், வரவர பலத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயர் 1528 முறை எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். தாவீதின் பெயர் 1011 முறை அடுத்தபடியாக எழுதப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் தாவீதின் ஊர், எருசலேம் தாவீதின் நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய தவறுகள், அவன் ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொன்னபோது கூட கேட்காமல் அவன் ஜனங்களை எண்ணின போது ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவன் தாழ்மையாக தன் தவறுகளுக்காக மனம் வருந்தி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். பத்சேபா தவறு செய்த போது தேவன் அவன் மனம் வருந்தி 51ஆம் சங்கீதத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். தேவன் மன்னித்தார். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தண்டனை கிடைத்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் தாவீதை பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அதே போல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் மேலிருந்து ஆவியானவரை விட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷமான அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்தி உங்களை கனப்படுத்துவார். காட் பிளஸ் யூ.